ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நீ ஈஸியாக வந்து தப்பு பண்ணிட்டு ஒழிஞ்சிக்கலாம், ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், அந்த நம்பிக்கையை வந்து இவங்க தப்பாக பயன்படுத்திக்கலாம், மக்களோட நம்பிக்கை ஈஸியாக வாங்கிடலாம். அதுதான் வந்து இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆயுதம். என்னென்னா இந்த மாதிரியான மதவாதிகள், மத போதகர்கள்ங்கிற விஷயம் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க செய்கிற தவறுகளை மறைக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான வழியாக இருக்குது. இப்போ இந்த காணா போன பெண்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப நூற்றுக்கணக்கான பெண்கள் சொல்கிறாங்க. ஒரு அம்மாலாம் சொல்கிறாங்க, நேரடியாக பேட்டியே கொடுக்குறாங்க, என்னுடைய மகள் வந்து அந்த கோயில் ரொம்ப பெரிய டிவோட்டி, அடிக்கடி கோயில் தான் போயிட்டு வருவா, கடந்த 10 வருஷமாக காணோம் அப்படின்னு ஒரு அம்மா குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நீ மீடியாவிலே பேசுகிறாங்க. பலரும் சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ அந்த சர்க்கிள் இருக்க பலரும் சொல்கிறாங்க, என் குழந்தைய காணோம், என் மனைவியை காணோம் அப்படின்னு நிறைய பேர் இப்போ அந்த சம்பவம் வந்த பிறகு அதாக இருக்குமோங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை நிறைய வைக்கிறாங்க. ஒரு பதட்டமாக தான் இருக்குது அந்த விஷயம். இப்போ அடுத்தடுத்து அது எந்த அளவுக்கு போகும்? இப்போ 3வது நாளாக அங்கே விசாரணை தோண்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா அந்த காட்டுப்பகுதி உள்ள வரைக்கும் போயிட்டாங்க. முதல்ல அந்த தர்மசாலா பக்கத்தில் இருக்கக்கூடிய வரைக்கும் போனாங்க. இப்போ ஒன்றும் சில இடங்களையும் காட்டுறாரு. ஏன்னா ஒரு 10 வருஷம் ஆச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு இடமா காட்டுறாரு. இந்த இடத்துல போச்சேன், இந்த இடத்துல போச்சேன். சினிமா படத்தில் கேட்கக்கூடிய கதை மாதிரி இருக்கு. இல்லை, பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு. மாஸ்க் போட்டு அவரை போலீஸ் பாதுகாப்போட கூட்டு போய் அந்த ஏரியாவெல்லாம் பிளாக் பண்ணி சில மீடியாஸ் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ மீடியா அலோவ் பண்ணுறாங்க, சில சேனல்ஸ் லைவும் போடுறாங்க.